பக்கத்துல பசுமாட்டுல கம்மியாட்டி. ஐயோ எங்கடா பொண்ணுங்கடா புடிச்சா? பொடைய போச்சு நாமல மாட்டீங்க. ஐயோ 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 எங்கடா அது காணா? என்ன புடிக்கலன்னா பொடைய போச்சு நாமல மாட்டாங்க. பொண்ணு எனக்கு வேற கல்யாணம் ஆவல அந்த பொண்ணை பார்த்த உடனே எனக்கு ஒரு மாதிரி ஆச்சு. எங்கடா கம்மியாட்டியா? நீ அந்த புடிப்ப என்ன? உள்ள மூளை இல்ல. ஏண்டா இன்னொரு தடவை வந்தா புடிக்கணும். விடக்கூடாது அவளை. யாரு புடிக்கணும் அவளை பொண்ணு. சரிடா சரிடா. அது தெற்கே கிளிகள் ஐயோ என் எனர்ஜியை போச்சுடா. நீ விட்டுருந்தா நானாச்சு போடுறா. எங்கடா ஒண்ணுங்களா பேண்ட் ஆகுதா கட்டாது. அது கிழக்கே கிளிகள் அப்ப நீ புரியாத பொண்ணு நமக்கு ஆத்துல மீனே பிடி தெரியாது. இல்ல பொண்ணை பிடிக்குது. நம்ம ரெண்டு பேரும் பொட்டை பிடி தெரியாது. அது மேற்கே கிளிகள் கொஞ்சம்
மாநில அரசாங்கத்தில் வணக்கம். இந்த வாட்டி எங்கேயும் ஓடக்கூடாது. வாட்டி நம்ம ரெண்டு மிஸ் பண்ணிட்டோம். நீ கொஞ்ச நேரம் நான் கொஞ்ச நேரம். சரி சரியா? எங்கடா இவன் வாயிலடா முன்னாடி வாயில் வீடியோ முன்னாடி வாயில் வீடியோ வாங்க வாங்க. வணக்கம். நல்லா இருக்கிறியா? ஐயோ உன் வாயை பார்த்து எனக்கு பயமாகுது. கன்றாய விட்டுருது. 10 பேர் எடுத்து விட்டாங்களா? முகமும் பெருசா இருக்குது. ஆமா ஆமா பேசாதான் வருது. எது நேரம் இல்ல எது பேசாத நேரம் இல்ல பேசாதியா? போலாம் போறீங்க. வணக்கம். வாங்க ஐயா. வணக்கம். சபையை பார்த்தனையா எவ்விதமாக விளக்கம்? லட்சுமி கணேச சபை, திருவாகிய மகாலட்சுமி ஆட்சி அமர்ந்திய சபை. என்ன ஊரு? இதான் சேர்விலாகம். சேர்விலாகம் நகரத்தில் எதற்காக தெருக்கூத்து? அந்த அய்யனாரப்பன் கும்பாபிஷேகம் முன்னிட்டு இது அய்யனாரப்பனுக்கு குடமுழுக்கு கும்பாபிஷேகத்தை செய்து அந்த அப்பனுடைய புகழையும் பெருமையும் பாட வேண்டும், பேச வேண்டும் என்பதற்காக ஓரிரவு தெருக்கூத்து. சபையில் வந்து அமர்ந்திருக்கக்கூடிய அன்புள்ள மடத்திற்குரிய அருமையும் தந்தை மார்களுக்கும் கட்சியிருந்த கணவரமானங்களுக்கும் நாடக ஆசிரியர் இதோ கலைமாமணி பட்டம் பெற்ற எம் தாங்கள் சேகர் ஐயாவுடைய திருப்பாதத்திற்கும் அவருக்கு உறுதுணையா இருக்கக்கூடிய இதோ ஹரிகிருஷ்ண ஐயாவுடைய திருப்பாதத்திற்கும் நாடக கம்பெனி அனைவர்களுக்கும் இதோ மகவாரி அம்மனுடைய திருப்பாதத்திற்கும் உனக்குமா சரி உங்க 2 பேருக்கும் மாமாவா? மட்டும் சொல்லாத. சொல்ல மாட்டேன். நீ சொன்னாலும் உன்னை என்னைக்கு ஒரு கை பார்க்காம விட மாட்டேன். பார்க்காம விட மாட்டேன்பா. அது அப்படி அனைவருடைய திருப்பாதத்திற்கும் சின்னம் சிறியவன் மனம் கணிந்த வணக்கம். அப்படி என்ன பார்த்தா உனக்கு எப்படி தோணுது? இங்கிலீஷ் படமா சொல்லி இங்கிலீஷ் படமா இங்கிலீஷ் படமா சூப்பர் பீஸ் ரெடியா? சத்தியமா ரதி மேல ரதி கொத்து இல்லைன்னா ஒரு தீர்த்துருவேன். சரியம்மா விளக்கு தெரியாது சொல்றோடு நான் முக்கனியும் சக்கரையும் வடிவில் தீர்ந்த
விளக்கம் எப்படி ஜெகன்மோகினி மாயா மோகினி விளக்கம் எப்படி மோகினி பாரியா நீ ராத்திரி எதுக்கு மோகினி வரையா அம்மா இது மெர்சிது பாரியாமா தூங்குதல் மெர்சிது பாரு அப்படியே கைண்டி என்னது பாய் இப்ப என்ன பார்த்து நீ ஆசைப்படுற ஆமா என்ன பார்த்து நீ ஆசைப்பட்டு உனக்கு என்ன கதி ஆம்பளை நீ பொம்பளை என்ன பார்த்து ஆசைப்படுறேன் ஆமா கண்டு கண்டு காதல் கொண்டால் பிண்டு விடும் வேகம் எல்லாம் பெண்டுகளை நினைத்து நினைத்து மதிமயங்காதே அங்கலா மதிமயங்காதே கண்டு கண்டு காதல் கொண்டால் என்ன பார்த்து நீ ஆசைப்பட்டனா உனக்கு என்ன கதி தெரியுமா இப்படிதான் ஆவேன் கையால எத்தனை பேரு அண்ணதானே போட்டேன் கை இப்படி வீரபுர ரசம் திகவே வீரபுர ரசம் திகவே செய்திடும் இங்கிய கார்களும் சொட்டு விடும் கண்டு கண்டு காதல் கொண்டால் இன்று விடும் வேகம் எல்லாம் பெண்களை நினைத்து நினைத்து மதிமயங்காதே அங்கலா மதிமயங்கா என்னை பார்த்து கண்டு காதல் வச்சா உனக்கு இந்த கெளித்தா சரி அம்மா சரி இப்ப காலில் இருக்குது என்ன சண்டை காலில் இந்த சண்டை கொண்ட என்ன பார்த்து ஆசைப்பட்டனா இப்ப புரியுது என்னது மேல கொண்ட நடுல உண்ட கீழே என்னை பார்த்து தேவர்களே ஆசைப்பட்டாங்களா இவளை ஒரு நாளைக்கு கூப்பிட்டா வரமாட்டா இவளை கல்யாணம் பண்ணிட்டா நிரந்தரமா பொண்டாட்டியா வச்சுக்கலாம் அப்படின்னு தேவர்களே ஆசைப்பட்டாங்க தேவர்கள் ஒரு ஆள் உன்ன மாதிரி வாலிப பசங்களாம் இவளை பார்த்தா சத்த நேரம் வருவாளா ஒரு நாள் ஐயோ அப்படியே வாய வர காட்சி வந்துடா வாலிப போடுவோம் அப்புறம் கொஞ்சம் அங்க வேற யாருன்னா வச்சுட்டு மூச்சு போடுற முறை காமிக்கிற மாரி மல்லி பூ வச்சு வச்சு வாடியே அப்படி அம்மா தூரம் எதுக்கு எதுக்கு வாடா டேய் என்ன முழுமையா பெண்ணு தான் நினைக்கிறியா நான் பெண்ணு கிடையாது பெண்ணு இல்லையா அடே மாதவா யார பார்த்து மாதவன்றீங்க கோவிந்தா மாதவா கோபாலா நான் முழுமையான பெண் கிடையாது வைகுந்தமே ஒரு பிடமாய் அமர்ந்தருளியே ஸ்ரீ நமோ நாராயணமூர்த்தி தான் நான் பாத்துக்கியா யாரா பாக்கலாம் கூட போட்டால பாத்துக்கலாம் நீ வந்து கோவிந்தா எப்படி மகன் எப்படி நம்ப மாட்டியா கண்ணு முடுங்க கண்ணு முடுத்தாயிரு தப்பிச்சு ஓடுவோம் தப்பிச்சு ஓடுன்றது கண்ணு முடுறா ஐ கண்ணு முடு அல்வா சத்தியமா வந்து நிக்கிறாரு பத்மாசுரனை எரிப்பதற்கு மோகினி அவதாரம் எடுத்து வந்திருக்கின்றேன் மகனை நீ ஆசைப்பட்டனா அவனை தேர்ந்துட்டீங்க ஐயா பகவானே
அதனால் இப்ப பத்மாசுரன் ஐவேலங்காட்டில் இருக்கின்றான். அவனை தேடிக்கொண்டு இதோ போகின்றேன். இப்ப நான் வரமாட்டேன். எதுக்கு? பகலாயிடுச்சு. சரி நோடிப்பா. என்ன பாடிவோ பாரடா இவளை பார்த்தா ஐயனாகப்பட்ட பிரம்மதேவன் எனக்காகவே இவளை அனுப்பின மாதிரி இருக்கு. ஒரு 1000 ரூபாய் கூட சேர்த்து யாரா இருந்தாலும் பரவாயில்லை, ஆனா உன்னை பார்த்தால் ஒரே வாட்டி இந்த ஆளு முடிய ஒரு மாதிரி கன்றாங்க. இப்ப என்ன சேரணுமா? நான் சொல்றது கேக்குறியா? ஐயோ நீ எது சொன்னாலும் கேக்குறேன். ஐயோ ஐயோ ஒரு இடத்துல நின்று பாத்து என்ன சேரணும்னா உன் மேல பூரா காக்கை கைகள் எச்சத்துடைய வாடை அடிக்கிறது. அதனால நீ சென்று நதியில் நீராடி விட்டு வந்தால் அதுக்கப்புறம் முதல்ல இந்த வேலையை முடிச்சுட்டு அப்புறமே குளிச்சு நீ முதல்ல குளிச்சுட்டு அப்புறம் நான் வரேன். முதல்ல ஒரு பள்ளி வேலைக்கு மட்டும் குளிக்க கண்ணு. ஐயோ அங்க தனத்தை தேடி போன நேரம் ஆயிடும். நேரம் ஆனா பரவாயில்ல, இங்கே தான் இருப்பேன். எங்க போயிடுனா எங்க போக மாட்டேன். கேக்குறப்போ வரைக்கும் நீ பண்ணி போய் வா. அது தீங்களா கூட வாசி நான் தீத்து வைக்கிறேன். அதானே? ஆமா. குளிச்சுட்டு வந்தா பாரு எங்க போயிட மாட்டேன். எங்க போக மாட்டேன். ஏமாத்த மாட்டேன். அதானே? காடு வனம் அனைத்து தேடி பார்த்தோம். எங்குமே ஜலம் கிடைக்கவில்லை. அவனோட சென்று நாம குளிச்சுட்டேன் அவனுக்கு போய் சொல்லிடணும். ஐயா இப்ப என்கிட்ட மோட்டர் இருக்கும். ஏன் இது சூடா வரும். அதனால அங்க போய் குளிச்சுட்டு சொல்லிட்டு ஏமாத்தி அவளை சேர்ந்து போய் சொல்லிடணும். அதனால அட இதுதான் அந்த பையன் போய் சொல்றேன். நீ போய் சொல்ற இந்த ஆள் குளிச்சே கிடையாது. நம்பிக்கை நான் வரமாட்டேன். நம்பிக்கை நீ ஃபர்ஸ்ட் குளிச்சுட்டு வா. நான் குளிக்க சொன்னேன் நம்ப மாட்டேது. ஆனா குளிக்கிறேன்னு கண்டுபிடிச்சிட்டான். எப்படி கண்ணு
எங்க தேடி காடு வனம் மலை புதர் எல்லாம் தேடி பார்த்தேன். எங்கு தேடி ஜலம் கிடைக்கவே இல்லை. இல்லையா? ஆமா. எங்கேயாவது ஒரு சொட்டு தண்ணியாவது இருக்கும். அந்த தண்ணி என்ன பண்ணுங்க, இப்படி கையில நினைச்சு ஒரு ஆட்டாங்குளத்துல மாட்டாங்குளத்துல இருந்தாலும் சரிதான், அதுல போய் குளிச்சுட்டு வா. ஆட்டு குளம்படி இல்ல மாட்டுக்கால் குளம்படி. ஆமா, அத இப்படி தொட்டு அப்படி இப்படி தலைமாக தோசை நீங்கிடும். அதனால அதனால போய் வா பட்டு மறுபடியும் அட மறுமுறை ஜலம் தேடி கொண்டு போகிறான். அவன் கண்ணுக்கு ஜலமே தெரியாத மறைத்து விட்டேன். அதோ பார், நான் சொன்ன வாக்கின்படி ஒரு ஆட்டு குளம்படி மாட்டு குளம்படி அப்படி தண்ணி இருந்தா தொட்டு தலைமையில வச்சா தோசை நீக்கிடும் அப்படின்னு சொல்லி அனுப்புறா. அவன் இப்போ அந்த ஐவேல காட்டுக்குள் அவனுடைய கண்ணுக்கு ஒரு மாட்டு குளம்படி எவ்வளவு தெரியுமோ அவன் கண்ணுக்கு அந்த ஜலம் மட்டும் தெரியும்படி அவனுக்கு இது உற்பத்தி செய்கிறேன். வக்கீல் பட்டினியான வக்கீல் இருக்காயா? வக்கீல் கோர்ட்ல இருப்பா, அந்த வக்கீல் இல்ல, மாடு போற வக்கீல் இருப்பா. தொட்டு தலைமையில வச்சா வரம் கொடுத்தவன் தலைமையிலே கையை வச்ச கதையா? இப்ப அவனே தொட்டு அவன் தலைமையில. ஆமா, தொட்டு கெட்டவன் ஒருவன், தொடாது கெட்டவன் ஒருவன். என்ன தொட்டு கெட்டவன் பத்மாசுரன். சேதையை கொண்டு வளத்துல வச்சுட்டு தொடாதுமே கெட்டவன். இந்த பல வழி இருக்கு. சரி, அது போகட்டும். ஆமா, இந்த ஆவுடையா ஓஹோ மைத்துனா, இந்த ஆவுடையார் புண்டு புள்ளே மைத்துனரே ஓஹோ அண்ணனரே ஆவுடையார் புள்ளே நீ அடங்கி இருக்காளா பரமமூர்த்தி மைத்துனா? யாரு? நான் தான் பகவான் வந்திருக்க. வாங்க. பகவானா? ஆமா. அச்சா நீ வந்திருக்க? ஆமா வாங்க. ஐயோ அப்பா, இந்த உருவத்தில் அந்த அசுரன் வந்து விடுவாங்க. அப்பா, அசுரனை ஒழித்து விட்டேன். எப்படி? எப்படி? மோகினி அவதாரம் எடுத்து பத்மாசுரன் அவன் தன்னாலே தான் அழித்து விட்டான். அப்படியா? ஆமா. அவன் அழிந்தான் என்றால் அந்த உருவத்தை இப்ப காண்டி நான் வரேன். எந்த உருவம்? அந்த மோகினி உருவம். இல்ல, நான் வரமாட்டேன். மோகினி அவதாரம் காட்ட முடியாது, சொல்றது கையா? நீ காட்டல, நான் வரமாட்டேன். என்னடா சொந்தம் நம்ப மாட்டேங்கிறான். ஓ, உனக்கு ஒரு எண்ணம். என்ன பகவான் மேரிய கூட வரலாம் இல்லையா? தலைமையில கையை வைக்க. ஆமா.
சரி சரி சரி. இப்ப அந்த பெண் உருவத்தை எடுத்து காண்பித்தால் ஆமா நீங்க ஏற்றுக்கொள்கின்றேன். அப்படியா? சரி, அந்த பக்கம் திரும்ப. ஆமா போமா. மைத்துனா இந்த அம்மா தான் அப்படி வச்சு ஏண்டா இது என்னடா டேய் மைத்துனா இத பாருங்க என்னங்க இது உங்களுக்கு தான் சொந்தம் யா என் பொண்டாட்டி சும்மா இருக்க மாட்டான். யா அப்புறம் ஏன் பொண்டாட்டி சும்மா இருக்க மாட்டா புடிங்க யா ஏது உன்னால இது ஏதோ ஆசைப்பட்டு புள்ள கொடுத்தாங்க. அதான இல்ல இல்ல யாரு கொண்டாடி நீ எடுத்து எடுக்கானா தங்கச்சி சும்மா விட மாட்டான். அது போல உன் தங்கச்சியை நான் சும்மா விட மாட்டாங்க இந்த அப்படி எப்படியோ சமாதானப்படுத்தி யார் தங்கச்சி நீங்க சமாதானம் கண்டுங்க அதான் உன் வார்த்தை நான் கேட்கிறேன். இந்த ஆசைப்பட்டு இதை விந்து கருதமாகி இது கையிலே உருவானதா இதற்கு பெயர் கையனாரப்பன் கையனாரப்பன் இந்த ஹரிக்கும் இந்த சிவனுக்கும் பிறந்தவன் தான் ஐயனாரப்பன். ஹரிக்கும் சிவனுக்கும் பிறந்தவன் ஐயனாரப்பன். நான் என்ன சொல்றேன், ஞானம் வேணாம், நீ வேணாம், அது தவறு செய்யலாம். இந்த வனத்து ருத்ர மகரிஷி அவருக்கு ஒப்படைத்து வளர்க்க செய்யும். அப்படி ஆகட்டும் தூக்கு. அதான் இப்படி ஐயனாரப்பனை குழந்தையா வளர்த்து ஆளாக்கினார். அப்ப ஐயனார் வர வேண்டும் என்று சொல்லி அது ஒரு மகரிஷி ஐயனாரப்பனை அழைக்க அதோ ஐயனாரப்பன் பா சிறப்பு
சுவாமி சுகமா திரும்ப ஆகட்டும். ஐயா இதோ திருவாலே இதோ பெருமாள் சபை லட்சுமி கடாதிபதி சபை மகாலட்சுமி பிரதேவை மகாலட்சுமி குருதேவா குருதேவா அர மகாலட்சுமி காத்திட்டோம் கம்பராஜா கட்டு வாஜா இருக்கும் திருவாய் வணக்கம். ஐயா ஐயா பட்டான் விளக்கம் விவரமா சொல்லுங்க. விக்ரா ஐயா விளக்கம் விவரமா புரிஞ்சுட்டது. ஐயனாரப்பன் கையனாரப்பன் கையனாரப்பன் கைடாரப்பன் ஆமா. அந்த பிராந்து வந்து ஓ பிராந்து யாரால பிறந்தீங்க சைலண்ட். டா 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 ஏய் எப்படி விளக்கம் யாரா பிராந்து எப்படி அங்க இருக்காரு அரிக்கும் அரிக்கும் சிவனுக்கும் சிவனுக்கும் அரிக்கும் பிறந்த ஆமா ஆணுக்கு பிறந்தாள்ரா நானு டேய் டேய் பூபதி ஏய் என்னடா இவர்தான் முத்துமாரி போடணும். ஏய் டேய் பூபதி ஆணுக்கு பிறந்தானா எப்பறா பிறந்திருப்பாரு? ஐயா இந்த உலகத்துல ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்தா குழந்தை பிறக்கும். ஆமா இப்ப நீ நான் சேர்ந்து பாக்கமா புள்ள பிறக்கும். அது எப்பறா ஐயா ஐயா ஆணுக்கு பிறகு சொன்னீங்களே எப்படி பிறந்தீங்க அதை விளக்கமா சொல்லுங்க. ஏய் ஏய் கலாச்சு அங்க இருக்காரு எங்க அப்பா பரமகடவுள் பரமக்கடவுள் அங்க இருக்காரு பத்மாசுரன் அதுக்கு பத்மாசுரன் என்ன செய்தான் பரமன கோரி தவம் செய்தான் அவன் தவத்தை மிச்சு அப்ப ரைட்டு அப்ப வந்தாரு அவன் வரத்தை வாங்கி விட்டான். ஐயா நான் யார் தலைமையில கை வைக்கிறோம் அவன் பத்தி எரிஞ்சு வேணும் அப்படி சொன்ன அப்ப எங்க அப்பா வரத்தை கொடுத்தாரு. அவன் பத்மாசுரன் என்ன செய்தான் அந்த இந்த வாரம் பழிக்குமா பழிக்காதா சோதிக்க வேண்டும் என்று எங்க அப்பா தலைமையில வைத்தான். ஆமா வைக்க போனா எங்க அப்பா என்ன தெரியாது பூந்து திருங்காய உருவ மாட்டான். ஆமா அப்ப தெரிந்து தாய் உமா மகேஸ்வரி மாமா இருக்காரு பாபால கண்ணன் ஆமா ஒருவர் எடுத்து அந்த பத்மாசுரனை தகனம் செய்தான். அப்ப எங்க அப்பா ஐயோ நீ மோகினி உரத்தை காட்டினாதா நான் ஒத்துக்குவேன் அப்படி சொன்ன அப்ப எங்க பகவான் என்ன செய்தார் ஒரு மோகினி விட்டார் அழகான பெண் உருவமா எடுத்தான். அதான் எங்க அப்பா ஆசைப்பட்டான். எங்க அப்பா ஆசைப்பட்டு ஒரு குணத்தை செய்து அது ஐவாளி காட்டுல ஜனம் புரியுது அந்த எந்திரமன் மோகினி எடுத்து பரமன் ரெண்டு பேர் சேர்ந்து அப்படியே கொஞ்சம் ஜனம் ஆயிட்டாங்க. கையிலே தாவினார்கள். அதான் கையினாரப்பன் அதான் ஆணுக்காரப்பன் ஐயனாரப்பன் அதான் ஆணுக்காரப்பன் ஐயனாரப்பனுக்கு அப்படி திறந்தோடுது அவங்க எங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் தான் செய்தாங்க. அதான் இருக்காரு பாரு உத்தரமாக ரசிக்கிட்டா இந்த ஒப்படைத்தார்கள் விட்டார்கள். ஆமா இப்ப அவர்கிட்ட நான் வந்து கொண்டு ஒரு மேனியாக வளர்ந்து கொண்டிருக்கிறேன். ஆமா அதனால எங்க அப்பா இருந்துதான் ஐநாறு வந்திருக்க வச்சிருக்கு. ஆனால் அது அவன் கரத்தில பிறந்த குழந்தையை கொண்டு வந்து என்னிடத்தில் ஒப்படைக்கிறான். நான் வளர்த்து ஆளாய் இருந்தார். மகன் எங்க இருக்கா பாரு.
லவடா புள்ள இல்லன்னா இது லவடா புள்ள கிடவது ஆகட்டும். இப்ப நான் வாலிப வயசுல இருக்கிறேன். ஆமா நான் ஆயத்த காரணம் என்ன? மலையாளம் சென்று மலையாளத்தில் மலையாள வீரனைகள் சிறப்பிடித்து மலையாள கன்னிமார்கள் சிறப்பிடித்து திக்கு வச்சு செய்து வர வேண்டும் புறப்படு அப்படியாட்டும். கை தாமலை கொடுத்தா திருப்பி மலையாளம் சென்று புறப்படு ஜெயிக்க முடியாது. அதனால யார் வர பாக்கலாம், யார் வரன்னு பார்த்தா ஒரு நீ தான் வரணும். உனக்கு வேணுமா? ஆமா. யாரு வச்சிருந்து யாரு கேக்குறது? யார் அப்பா போடுது, யார் அம்மா போடுது? தர முடியுமா? தர முடியாதா? தர முடியும்னா உனக்கு வேணும்னா நான் சொல்ற ஒரு மோடி ஏறா, நீ மோடி எடுத்தா மண்டோட வைக்கிற, முட்டை மருந்து வைக்கிற, முட்டை மந்திரம் எறா பாக்காத மோடி எடுத்தா நாடு உனக்குதான். மலையாள தேசம் உனக்கே கொடுத்துறேன். ஆமா. மோடி எடுப்பேனா நான் உனக்கு அடிமை ஆகிட்டு மலையாள தேசம் உனக்கே சொந்தம். அப்படியே ஆமா. அப்படியே அவரை கூட்டிட்டு வா, உங்க அப்பா கிட்ட வா போலாமா? அப்பா மலையாளம் செட்டு மலையாளம் வெட்டு அவனை கையோட கூட்டு வந்துடுறப்பா. மலையாள வீரனை ஆமா. ஆனால் இப்ப வாலிப வயது. ஐயா வணக்கம் ஐயா. நான் தான் மலையாள தேசம் மலையாளம். ஓ நீதான் மலையாள வீரன். மலையாள வீரன். ஆமா. ஆனால் மகனுக்கு கல்யாணம் செய்யணும். ஆமா சரிங்க. வாலிப வயது வந்து விட்டது அல்லவா? ஆமா. மகனே உனக்கு கல்யாணம் செய்ய வேண்டும் அல்லவா? வேள்வி மகாரிஷி. நான் தான் வேள்வி மகாரிஷி. ஐயா வணக்கம் வணக்கம் வணக்கம். திருப்தியாக வளர்க்கிறது சுவாமி. ஆனா உனது மகள் ரெண்டு பெண்கள் அல்லவா? ஆமாங்க. பூரணி பொற்களை மகனுக்கு மகனுக்கு கல்யாணம் செய்ய முழு சம்பளம் அளிக்கின்றேன். பூரணி பொற்களை அப்பா ரெண்டு பேருக்கு திருமணம் செய்து வைக்க போறோம். கல்யாணம் அப்பா. மாப்பிள்ளை எங்க இருக்காரு? அருமையான மாப்பிள்ளை. கட்டஞ்செடுத்த மாதிரி சும்மா சிங்கம் போல இருக்கிறான். சாதாரண மாப்பிள்ளையா? ரொம்ப பிடிக்கும். ஆனா ரெண்டு பேரையும் ஒரே மாப்பிள்ளை கொடுக்க போற சம்மதமா? ரெண்டு பேரும் ஒரே மாப்பிள்ளை திறமையா இருக்கா? திறமையான மாப்பிள்ளை. மாப்பிள்ளை காட்டு அதோ கட்டு துண்டாட்டெல்லாம் நீங்க உயரமா இருக்கிறீங்களா? என்ன பிடிச்சிருக்கா? மாப்பிள்ள எங்க பொண்ணு உனக்கு ரெண்டு பொண்ணு பிடிச்சிக்கிறா. அங்க நின்னுதான் இப்படி பக்கத்துல சொன்னாதான் ஓ தொட்டி பேசுறமா? அது புரிய பக்கத்துல மகனே மகனே அப்பா தாலி மட்டும் மகனே கையாரப்பா அப்பா தாலி மட்டும் நாங்க பாத்துக்கிறோம்.
உன்னால வந்ததான் அந்த பையனே உன்னாலதான் கடைசக்தி எல்லாம் மனுஷனானே நீ மனுஷன் அவருக்கு 2 பேரும் ஆம்பளைங்க பிறந்த பையன் சொன்னா உலகம் கேவலமா சிரிக்கின்ற ஒரு காரணம் தான். நீ எல்லாம் இன்னும் உனக்கு பொண்ணா சக்குது பாரியா உனக்கு எல்லாம். ஆனா கடைசி உயிர் போற வரைக்கும் ஆசை இருக்கும். சரி அதோட நிறுத்து மகனே. ஐயனாரப்பா அதனால மலையாள சென்று மலையாள வீரனை அடக்கி 7 கன்னிகளையும் அவர்களையும் அடக்கி கொண்ட கல்யா சமைச்சார்கள். ஆனா மறுபடியும் பகவான் அருளினால் ஆமா கச்சாரத்தை ஒன்றை எழுப்பி கொடுத்து மறுபடியும் மலையாளத்தை வென்று மலையாள வீரனை வென்று இதோ வேலி மகாரிஷனுடைய மகள் இதோ பொற்களை ஊரணி இவர்களையும் உனக்காக திருக்கச்சாரம் செய்து வைக்கின்றோம். அதனால் இந்த ஊர் காக்கக்கூடிய தெய்வமாக என்று ஆனால் உனக்காக கல்யாணத்தை முடிப்பாங்க. எதனா ஒண்ணு பண்றா ஐயா கல்யாணமா தாலி வாங்கிட்டீங்களா? கையால கொடுத்தா 3 நாளே பொண்ணு வீட்டுக்கு வந்துரும். யார் மாதிரி உன் பிள்ளைங்களா இது? எப்படியே காரியம் முடிஞ்சிச்சு. நல்ல வார்த்தை வர கருப்பட்டு மேடை உலகமடி கண்ணம்மா மேடை உலகமடி கண்ணம்மா அடிய கண்ணம்மா பொன்னம்மா அடியே பொன்னம்மா அல்லே போட்டு அடியே கண்ணம்மா அத்தனை போய் வேஷம் பொன்னம்மா அடியே பொன்னம்மா அடியே கண்ணம்மா பண்பொருளோ கண்ணம்மா அடியே கண்ணம்மா நாளை செத்தால் கூட வருகும் போடி கண்ணம்மா அடியே பொன்னம்மா அடியே கண்ணம்மா செல்வமாக செய்தவருக்கு கண்ணம்மா அடியே பொன்னம்மா சேவை மதி பாட்டை பாட சொல்லி அதனால் ஐயனாரப்பா வாங்க கடவுளே இந்த ஊர் சேர்விலாகம் இந்த சேர்விலாகம் உனக்காக கோவிலை கட்டி குடமுழுக்கு கும்பாபிஷேகங்களை செய்த இந்த ஊர் மக்கள் அனைவருடைய குடும்பத்திலேயே குடியிருந்து குறையாமல் கொண்டைக்கு வாடாமல் மக்கள் சம்பத்து மனசம்பத்து குடி சம்பத்து குபேர சம்பத்தாக செல்வ பாக்கியத்தோடு வாழ வேண்டும் என்று சொல்லி எல்லோருக்கும் நான் அருள் பாலிக்கின்றேன். எல்லோருக்கும் அருள் பாலிக்கின்றேன். எல்லோரும் சுகமா வாழ வேண்டும் அப்படி என்று அவங்களுக்கு நீ வரம் கொடுத்தா உன்னுடைய வாக்கே அவர்கள் சுகமாக வாழ்வார்கள். அப்பா இந்த கிராமத்தில் சேர்விலாக கிராமத்தில் எல்லா வீட்டிலும் குடியிருந்து அவங்களை கட்டி காப்பாற்றி எந்த நோய் நொடி இல்லாமல் அவங்களை கட்டி காப்பாற்றுறேன். இது சத்தியம். கோயிந்தா கோயிந்தா. சேர்விலாகம் மாயக்கண்ணன் கம்பெனிக்காக 200 ரூபாய் கல்யாணம் வருஷம் வைக்கிறதுல பயங்க வருஷம் ஐயனாரப்ப சுவாமி துணையிருந்து கல்யாணம் வச்சு வைக்க மாட்டாங்க. அப்புறம் கருமதி வைப்பாங்க. அங்கே போய் இப்போ 50 ரூபாய் கொடுத்திருக்கிறார். அவர் குடும்பத்தில் ஐயனாரப்ப சுவாமி துணையிருந்து கார்த்திகை பிரார்த்திக்கிற சுவே ஜெயம்.
கல்யாணம் முடிஞ்சா சாப்பாடு போட மாட்டீங்களா? பன்னிக்கறி சோறு சாப்பாடு போட்டுறான் காசு வாங்காதீங்க. வேக மாட்டேங்க நெய்வேலியா தங்கமுத்து கம்பெனிக்காக 100 ரூபாய் கொடுத்திருக்கிறார். அவர் குடும்பத்திற்கு கணக்கொட்டி 10 ரூபாய் கொடுத்திருக்கிறது. ஐயனாரப்பனுக்கு ஒரு குடும்பத்தில் துணை இருக்க பிரார்த்திக்கிற சுவே பாட்டி. என் பாட்டி நான் ஏறி காசா ஸ்ரீதர் தீபக் மூன்று பேரும் 20 ரூபாய் ஐயனாரப்ப சுவாமிக்காக கொடுத்திருக்கிறார்கள். அவர் குடும்பத்தில் துவைக்கிற பேரு 1000 கூட வரமாட்டேங்க. அதனால் ஐயனாரப்ப சுவாமி துணையிலிருந்து உடல் பலம் தேகப்பலம் இந்த பிள்ளைகளுக்கு கல்வி பலனை கொடுத்து ரட்சிக்க பிரார்த்திக்கிறேன். சுவே ஜெயம். ஐயனாரப்பனுக்கா பேசுங்க. சக்திவேல் பச்சையம்மா இது ஐயனாரப்பனுக்காக 50 ரூபாய் கொடுத்திருக்கிறார். அவர் குடும்பத்தில் ஐயனாரப்ப சுவாமி துணையிலிருந்து ரட்சிக்க பிரார்த்திக்கிறேன். சுவே ஜெயம். சரிகளாகும் மணிகண்டன் வினோத் இருவரும் சேர்ந்து ஐயனாரப்பனுக்காக 20 ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள். அவர் குடும்பத்தில் ஐயனாரப்ப சுவாமி துறை இருந்து ரட்சிக்க பிரார்த்திக்கிற சுரேஜயம். ஐயனாரப்பன் பூரணி பொருட்களை இவங்க 3 பேருக்கும் பழனிசாமி ஐயா அவர்கள் இதோ 3 பேருக்கும் 100 ரூபாய் வரிசை வைத்திருக்கிறார். அவர் குடும்பத்தில் ஐயனாரப்ப சுவாமி துறை பொண்ணு வீட்டுல ஆளு யாரும் இல்லையா? சரி சரி பெரும் மதிப்புக்குரிய ஐயா ஊராட்சி மன்ற தலைவர் இது நம்முடைய கம்பெனிக்காக 300 ரூபாய் சன்மானம் கொடுத்திருக்கிறார். அவர் குடும்பத்தில் அந்த ஐயனாரப்ப சாமி துணை இருந்து மக்கள் சம்பத்து மன சம்பத்து குடி சம்பத்து குபேர சம்பத்தா வாழ வேண்டும் என்று ஐயனாரப்பரை பிரார்த்திக்கிற சுவே ஜெயம். ஊராட்சி மன்ற தலைவர் இந்த கேட்டீங்க அவங்க வீட்டுல 2 ஏக்கர் எழுதி வச்சா போச்சு நாளைக்கு வாசனை பொருட்களை போட்டிக்காக 3 பேருக்கு கொடுக்கப்பட்ட ரூபாய் 100 எம்பெருமான் துணை இருக்க ஐயனாரப்ப சாமி துணை இருக்க பிரார்த்திக்கிறேன். 101 ரூபாயில 10 ரூபாய் ஆறுமுகம் சன்னப்பு கணேசன் இது ஐயனாரப்பனுக்காக கொடுக்கப்பட்ட ரூபாய். அவர் குடும்பத்தில் ஐயனாரப்ப சாமி துணை இருந்து சக்திவேல் தேவி பழனி பூரணி எங்கள் இருவருக்கும் எனக்காக கொடுக்கப்பட்ட ரூபாய் 100. அவர் குடும்பத்தில் எம்பெருமான் இருவர் குடும்பத்தில் இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். சுபேஜயம். யாருக்கு ஐயனாரப்பனுக்கா? ஐயனாரப்பனுக்கா பேர் அம்மா ரங்கநாயகி ரங்கநாதன் நல்ல பேர். குங்குமம் கூலி கட்டி ஐயனாரப்ப சுவாமி துறை இருக்க பிரார்த்திக்கிற சுவே ஜெயம். எடுத்து கொடுத்துடலாம். என்ன பண்ணுங்க? அது ஒரு பெரிய வேலை. அது ஒண்ணு இல்ல 3 சக்கர சைக்கிள் வாங்கி கொடுத்துறேன். நான் பொண்ணுடுக்காரன் 2 சைக்கிள். மகாராஜேஸ்வரி மகாக்கணம் பொருந்திய பெரும் மதிப்புக்குரிய உயர் திருவாளர் வழக்கறிஞர் சேர்விலாகம் ஐயா வழக்கறிஞர் அவர்கள் இது பொற்கரை பூரணி ஐயனாரப்பனுக்காக 3 பேருக்கும் 100 ரூபாய் கொடுத்திருக்கிறார். அவர் குடும்பத்தில் அந்த ஐயனாரப்ப சுவாமி துணை இருக்க பிரார்த்திக்கிற சுவே ஜெயம். எனக்கு மகாராஜேஸ்வரி மகாக்கணம் பொருந்திய பெரும் மதிப்புக்குரிய வழக்கறிஞர் ஐயா அவர்கள் எமக்கும் ஐயா சுதாகர் அவர்கள் வழக்கறிஞர் எமக்காக 100 ரூபாய் கொடுத்திருக்கிறார். அவர் குடும்பத்தில் ஐயனாரப்ப சுவாமி துணை இருந்து காத்து ரட்சிக்க வேண்டும் என்று அவர் தான் தம்பி போன் போட்டு இந்த ஊருக்கு வர சொன்னவர். நம்மள எங்க ஊருக்கு வாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இந்த ஊர் எங்களுக்கு அறிமுகமான காரணம் ஐயா வக்கீல் ஐயா அவரால் தான் இந்த ஊருக்கு நாங்க வந்தோம். அப்புறம் நீ தான் அனுப்பி கேச கொஞ்சம் தீர்த்து குத்துற ஐயா. பள்ளிக்கூடத்து வாதிரை அடிக்கிறேன். என் நம்பர்லாம் வாங்க மாட்டீங்களா? ஏற்கனவே வந்தவங்க அந்த மாதிரி விட்டு ஆடி இருப்பாங்க. தப்பிட்ட ரைட் தான்.
அதனால வழக்கறிஞர் ஐயா அவர்கள் எமக்காக கொடுக்கப்பட்ட ரூபாய் ஒரு 100 அவர் குடும்பத்தில் என் பெருமான் துறை இருக்க ஐயனாரப்ப சுவாமி துறை இருக்க பிரார்த்திக்கிறேன். சுவே சரி சைக்கிள் வருது எல்லாம் பஞ்சாயத்தை தீர்த்து வச்சிருப்பா இவங்க கோர்ட்ல இல்ல என் பிள்ளைங்க 3 பேர் இருக்கானு ஒன்னாவது போறாங்க இப்பதான் நானே கேட்கல உனக்கு தம்பி ஓ இல்ல அவங்க ஆடி மாசம் கேட்டாங்க இல்ல தேதி இல்ல எங்கிட்ட கேட்டாங்க எப்ப எங்கிட்ட தேதி இல்லை. ஐயா ஐயனாரப்ப சுவாமி திருவிளையாடல் பூரலை பொருட்களை ஐயனாரப்ப சுவாமி திருமணம் பத்மாசுர தகனம் நாடகத்தோடு முற்றிட்டு நாடகத்தை கண்டுகளித்த அனைவருக்கும் ஐயனாரப்பன் அவர்களை பெற்று எல்லோரும் என்புற்றுவாக பிரார்த்தித்து மீண்டும் அடுத்த வருஷம் வக்கீலையா எங்களை அழைப்பு கொடுத்தார். கண்டிப்பா உங்களை வந்து மீண்டும் சந்திக்கிறோம். முடிஞ்சு போச்சு கைதட்டு இன்னைக்கு நாடகம் தான். ஆனா இங்க திருவண்ணாமலைக்கு போறோம்.